மேம், உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். என்னோட பேர் ஜெயலட்சுமி ரத்தினம். நான் ஒரு வெல்னஸ் கோச்சாக இருக்கிறேன். நான் ஒரு 2 வருஷமாக மக்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குறதுக்காக இந்த ஒரு பணியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையிலேருந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எப்படிலாம் மாறணும் அப்படிங்கிற பற்றி ஒரு அவேர்னஸாகவே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு 2 வருஷமாக எல்லாருக்கும் எவ்வளோ ஃபேமிலி மாற்ற முடியுமோ அதை ஒரு கோல் செட் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 50 பேருக்கு மேலே 50 பேருன்னு சொல்கிற 50 குடும்பத்துக்கு மேலே நம்ம வாழ்க்கை முறையை நான் மாற்றி கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 1000 பேரையாவது மாற்றணுங்கிறது இந்த உலக சுகாதார தினத்தில் நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ மேடம். நீங்கள் சொன்னீங்க 2.5 வருஷமாக இந்த வெல்னஸ் கோச் அந்த பயணம் தொடர்ந்துட்டு இருக்குன்னு. ஸோ அந்த பயணம் எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு? ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை முறையை மக்கள் எந்திரிச்சோம், தூங்கினோம், போகிறோம், வரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதையும் தாண்டி நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போய் சேர்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது மட்டும்தான் வாழ்க்கையே கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக அடிப்படை நம்ம ஆரோக்கியதாங்கிறத பேசிக் அவங்களை புரிய வைக்கணும். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது ரொம்ப பிடிச்சி பண்ணுற ஒரு இதாக இருக்குது எனக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆரோக்கியம் சார்ந்த வேர்ல்டு ஹெல்த் டேயில் நம்ம எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே அனுசரிக்கப்பட காரணம் என்ன மேம்? மக்களுக்கு விழிப்புணர்வு கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதை பற்றின, ஏன்னா நம்ம ஒவ்வொரு மக்களாக போய் சந்திக்கும் போது அவங்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸே கிடையாது. அதை நம்ம மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும் அப்படின்ற மாதிரி மற்றபடி கல்வியும் நம்ம பணம் சம்பாதிக்கிற பற்றி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே தவிர, மற்றபடி